டிஎம்கேயும் டிவிகேவும் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து சொல்லியிருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் டிஎம்கே அமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் 6 மாதம் அல்லது 1 வருஷம் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம டிஎம்கேயில் உள்ள திருச்சி சிவா வந்து அமைச்சர்களாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கே மத்திய அமைச்சர். அப்போது இதில் என்னவோ இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு டிவிகேலேருந்து நிர்மல்குமார் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி சேர்றாங்க, அந்த கூட்டணியில் ஏடிஎம்கேவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பிஜேபி அமைக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் இவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க குடும்பத்திலிருந்து மத்திய அமைச்சராக போகிறாங்க, முக ஸ்டாலின் டிஎம்கேல அவங்க குடும்பத்தில் இருந்தும் மத்திய அமைச்சராக போகிறாங்க அப்படின்னு ஒரு புது குண்டை வந்து நிர்மல்குமார் தூக்கி போட்டிருக்காரு. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே அமமுக, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லா கட்சியும் போயிட்டு வந்தவங்க, எல்லா கட்சியிலையும் தொடர்பு இருக்கிறவர். அப்போ அவர் சொல்கிறதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்கும், ஏன்னா எல்லா பக்கமும் கான்டாக்ட் இருக்கிறவர், அதனால் உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து எல்லா தரப்புலையும் இருக்குது. எப்படி பிஜேபியும் டிஎம்கேயும் எப்படி சேருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி பூந்துரும் அப்படின்னு சொல்லி தான் டிஎம்கேனுடைய அரசியலே நீண்ட காலமாக இருக்குது. அப்போ பிஜேபி இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு தான் டிஎம்கேனுடைய மெயின் பிரச்சாரமே அதுதான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற பிரச்சாரங்களாம் இல்லாமல் எம்பி எலெக்ஷன்னாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி, அந்த பிஜேபி அப்படிங்கிற பயத்திலே தான் வந்து அந்த டிஎம்கேனுடைய அரசியலே இருக்குது. அப்படி இருக்கும்போது டிஎம்கேவும் பிஜேபியும் எப்படி ஒன்று சேருவாங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதா அப்படின்னா இருந்திருக்கு. ஏன்னா 1998-99 காலகட்டத்தில் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியில் இருந்தாங்க. 1991 ராஜீவ்காந்தி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தில் வந்து அதிமுக ஆட்சி அமைஞ்சது. அப்போ சொல்லி ஜெயலலிதா அவங்க முதல் முறையாக ஆட்சி அமைச்சாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த ஆட்சியில் ஜெயலலிதா, சசிகலா அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால 1996 தேர்தலில் முதலமைச்சராக இருந்த சொல்லி ஜெயலலிதா அவங்களே தோற்று போயிட்டாங்க. இப்போ எப்படி முதலமைச்சராக இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் தோந்தாங்களோ அதே போல் செல்வி ஜெயலலிதா அன்னைக்கு வந்து தோந்து போயிட்டாங்க. அவங்க கட்சியிலையும் பெருசாக யாருமே ஜெயிக்கலை, ஒரு 4-5 சீட்டு தான் கிடச்சிது. அப்போ அப்படி ஒரு பெரிய நெருக்கடி. அப்போ அதிமுகவே இனி அவ்வளோதான், அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா நடத்துவாங்கன்னு பார்த்தோம், ஆளுங்கட்சியாக வந்தும் அவங்களால கட்சியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் விலகிட்டாங்க. விலகி தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க, ஒரு சிலர் வந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இது மாதிரியெல்லாம் அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. அதிமுக இனி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது எம்பி எலெக்ஷன் வருது. 1998 எம்பி எலெக்ஷனில் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு வாஜ்பாய், அத்வானி அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. அந்த டைமில் அதிக சீட்டில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அப்போது அதிமுக இனி அவ்வளோதான் நினச்ச எதிர்கட்சி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் என்னென்னா வாஜ்பாய் அரசு வந்து ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது. அந்த டீ பார்ட்டி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. அதிமுக கொடுத்த ஆதரவு வந்து வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினதுனால அந்த பிஜேபி ஆட்சி வந்து கவிழ்ந்தது. 13 மாதத்துலேயே ஆட்சி கவிழ்ந்துட்டு. இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அதிமுக வந்து இன்னும் வளர விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, நிலையான ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதில் என்னென்னா ஒரு சில குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டு இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தாங்க. அறிவிச்சுட்டு அதாவது எங்கள் கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க, அதனால் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் வந்து திமுக சேர்ந்தாங்க. அப்போ அந்த 99 மத்திய அமைச்சர்களும் வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சர்களாகவும் இடம் பிடிச்சாங்க திமுக. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக மேலே பெரிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம், உழவர் சந்தை, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்காக வந்து திட்டங்களை செஞ்சு பெரிய அளவில் மக்கள் வரவேற்பு பெற்றிருந்தது. ஆனாலும் 2001 சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் ஜெயலலிதாவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி அமைஞ்சது. அதுக்கு காரணம் வந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தது. அப்போது இப்படி ஒரு கூட்டணி சேர்ந்ததுனால தான் நமக்கு ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம், இல்லைன்னா ஆட்சியை தொடர்ந்து வந்து நம்ம நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால திமுக வந்து அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் பெருசாக அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து இல்லை. சரி, இனிமேல் வந்து பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிஜேபி கூட்டணியில் திமுக இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தாங்க. கூட்டணி சேர்ந்து தோல்வி தான் கிடச்சிது, பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல.
அப்போ ஜெயலலிதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு அப்புறம் வந்து பிஜேபி கூட நம்ம கூட்டணி சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவெடுத்தாங்க. ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேரவே இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னையில் போயஸ் கார்டன் இல்லத்தில் போய் அவங்கள ஜெயலலிதா அவங்கள சந்தித்து பேசிட்டுலாம் வந்தாங்க. அப்படி ஒரு செல்வாக்கோட இருந்தும் கூட அவங்க கடைசி வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி சேரவே இல்லை. ஏன் பிஜேபி கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே இல்லை. எம்பி எலெக்ஷனில் 1-2 ஜெயிக்கலாம், மத்திய அமைச்சர்கள் கூட ஆகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் சட்டசபை எலெக்ஷனில் பிஜேபி கூட கூட்டணி வச்சு யாருமே ஜெயிக்கலை, ஆட்சிக்கு வரல. அதாவது எச் ராஜா மாதிரி 2001 ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அப்புறம் 2021 நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்க ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இப்படி தான் ஜெயிக்க முடிஞ்சதை தவிர ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. கிராமங்களில் பிஜேபின்னா என்னன்னு தெரியுது, அந்த கட்சியை பற்றி தெரியுது. இப்படி இருக்கிற நிலைமையில திமுக பிஜேபி கூட்டணி வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து புதுசாக வந்திருக்கிறாரு. அண்ணாமலை அவருடைய அரசியல் வந்து ஏற்கனவே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. ஆனால் மக்கள் மத்தியிலையும் மீடியாலையும் அண்ணாமலை தான் வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் போல செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய அறிக்கைகள், அவருடைய பேட்டி, அந்த ட்ரங்கு பெட்டியில் கொண்டு வந்து ஊழலை பற்றி நான் ஃபைல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அண்ணாமலையாக ஒரு பெரிய லீடராக காட்டிகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டிஎம்கே தான் பிரதான எதிர்க்கட்சி. டிவிகே ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட அந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். ஆனால் அந்த உதயநிதி ஸ்டாலினோட அதிக அளவுக்கு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி அண்ணாமலை பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு சட்டசபையில் திமுக இருந்தால் கூட மக்கள் மத்தியில் அண்ணாமலை வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இருக்குது. ஏன்னா அண்ணாமலையுடைய வேகம் செயல்பாடு அப்படி இருக்குது. இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை நம்புறாங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது 2031 இருக்கட்டும், அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து 2029 நடந்தால் கூட அன்னைக்கு வந்து விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு மோதல் உருவாகிட்டு அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு அங்கே வேலை எல்லாம் போயிடும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாங்க. இப்போ இந்த போட்டிகளை தாண்டி அண்ணாமலை விஜய் அப்படின்னு மட்டும் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் இல்லாத, திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியாக மாறிடும். ஆளுங்கட்சியாகவும் அவங்களே இருப்பாங்க, எதிர்கட்சியாகவும் இளைஞர்களே வந்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் அந்த பிஜேபி திமுக கூட்டணி அப்படிங்கிற பேச்சு பற்றி சொல்லுது. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையறை, அப்புறம் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, அந்த 33% இடஒதுக்கீடு, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. பிஜேபி வந்து போனாராக கொண்டு வரும்போது அதில் வந்து 489 பேர் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டாங்க பார்லிமெண்ட்டில். அதில் 278 பேர் வந்து அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. 211 பேர் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது இந்த மசோதா நிறைவேறணும் அப்படின்னா, சட்டமாக மாறணும்னா 3/2 பங்கு ஆதரவு இருக்கணும். அப்போ அந்த 3/2 பங்கு ஆதரவு வந்து அன்னைக்கு கிடைக்கல. அப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தென் மாநிலங்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்படுது, அதனால தான் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா 1971 மக்கள் தொகை அடிப்படையில் 2026 வரைக்கும் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போதே சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 2001 வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போதும் இதை வந்து அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2001 சொன்னாங்க. இப்போ அந்த ரெண்டுமே 2026 முடிஞ்சது. அதனால தான் இப்போ தொகுதி மறுவரையை கொண்டு வந்து இதை வந்து சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 19/9/2023 அப்போவே வந்து அரசியல் சாசனம் ஒரு 128வது திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி 2023 கொண்டு வந்தாங்க. அதில் வந்து 3/1 பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மசோதா கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுக்கு பின்னால் இந்த தொகுதி மறுவரை இருந்தது. புதிய நாடாளுமன்றம் கட்டினாங்க. இந்த புதிய நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு மொத்த எண்ணிக்கை வந்து 848 இருந்தது. அப்போது இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா இருக்கிற 500க்கு மேலே தான் இருக்கிறாங்க எம்பிக்கள், நீங்கள் 848 சீட்டு போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது அதுவுமே ஒரு சர்ச்சையானது. அந்த கூட்டத்தில் மோடி பேசும்போது இந்தியா வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகள் போய் கிடைக்கணும், திட்டங்கள் போய் கிடைக்கணும்னா எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். அப்போ அவர் நரேந்திர மோடி பேசுனதை வச்சு
எல்லா தரப்புலையுமே வந்து அப்போ இவங்க தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு. இதில் ஏன் இந்த தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா, ஒரு 11 மாநிலங்கள் வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்களாக இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரில் பீகாரி இருந்தால் கூட அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. ராஜஸ்தான், இந்த மாதிரி மாநிலங்கள் அதிகமாக ஹிந்தி பேசக்கூடிய 11 மாநிலங்கள் இருக்குது. இந்த 11 மாநிலங்களில் பிஜேபி அதிக செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அதாவது 80% எம்பிக்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அதிக ஓட்டு கிடைச்சிருது. அந்த தொகுதிகளில் இருந்த காங்கிரஸினுடைய செல்வாக்கு காணாமல் போயிடுச்சு. ராகுல் காந்தியும் டிசைனாக நடைபயணம் அது இதெல்லாம் போய் பார்த்தா கூட இப்படி இருந்து இந்த பக்கம் இருந்து இப்படி போனார், இந்த பக்கம் இருந்து இப்படி போனார், குறுக்கு நெடுக்குமா நடைபயணம்லாம் போனால் கூட காங்கிரஸ் கட்சியை வந்து திரும்ப கட்டி கொண்டு வர முடியல. இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைச்சாங்க. அதில் தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவு எம்பிக்கள் சீட்டு கிடைச்சதை தவிர காங்கிரஸ் தனிப்பட்ட செல்வாக்காக பெரிய அளவில் வளர முடியல. இப்போவும் வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சு தென் மாநிலங்கள் அதிக எம்பிக்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து காங்கிரஸ் இருக்குது. அந்த காங்கிரஸினுடைய இடங்கள் எல்லாமே பிஜேபி வசம் இருக்குது. அப்போ நீங்கள் 11 மாநிலத்தில் அந்த 80% சீட்டில் வந்து ஜெயிச்சாலே பிஜேபி வந்து தனித்து பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துடும். அப்படி தென் மாநிலங்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ இதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி தான் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா வரும்போது எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து தோற்கடித்தாங்க. எதுக்காக தென்னிந்தியா வந்து இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்றதை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க, இந்த டீலிமிட்டேஷனை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஏன்னா 850 எம்பிக்கள் கூடும்போது எல்லாருக்குமான பங்கீடு கிடைக்கும், அதிக பேர் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாம், இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னென்னா எண்ணிக்கை வந்து 543 850 மாறினா கூட தென்னிந்தியாவில் வந்து இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 130 103 குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு இது. அதே நேரத்தில் 5 மாநிலங்கள் மட்டும் 455 எம்பிக்கள் இருப்பாங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, இது எல்லாமே சேர்ந்து 103 எம்பிக்கள். ஆனால் ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் 455 எம்பிக்களாக வந்துடுவாங்க. மகாராஷ்டிரா, இந்த 5 பேர் சேர்ந்து. அப்போது இந்த மாநிலங்கள்லாம் பெரிய மாநிலங்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும். இந்த 455 எம்பிக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இந்த 133 எம்பிக்களுடைய பேச்சு வந்து அங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாலே வந்து உத்தரப்பிரதேசுக்கு அதிக நிதி கொடுக்குறாங்க, பீகாருக்கு அதிகமாக நிதி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி வரல மத்திய அரசுல இருந்து. இங்கேருந்து ஜிஎஸ்டி எல்லாமே வரியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் நிதி வந்து வரல அப்படின்னு ஒரு பேச்சு வந்து பரவலாக வந்தது. ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய டிவிக்கு ஆட்சியிலையும் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கீடு நிதி வரல அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அந்த நிதி அப்படிங்கிறத ஒரு பிரதமர் மோடி ஆட்சியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமான நிதி அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுனால தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்குது. 1952 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு வந்து செயல்படுத்தினாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து கல்வி வளர்ச்சியில் அதிகமாக இருந்த தென் மாநிலங்கள் அதிகமாக செயல்படுத்தினாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேனரு, போஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது, அப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது. கவுண்டமணி படத்தில் கூட அந்த சினிமா மூலமாகவும் ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு அரிசி இலவசமாக அரிசி வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இந்த மாதிரியான விழிப்புணர்வு அதிகமாக இருந்ததுனால தென் மாநிலங்களில் வந்து அந்த மக்கள் தொகை பெருக்கம் வந்து குறைஞ்சது. இன்றைக்கி ஒரு அளவான குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மாறிடுச்சு. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் வந்தது. அப்புறம் இப்போ நாமே இருவர் நமக்கே 300 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய காமெடிலாம் வந்துச்சு. இப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அதிகமாக செயல்படுத்தின மாநிலங்களுக்கு நிதியை வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ தொகுதி மறுவரை வரும்போது இதுவும் வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு. சரி, இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, முதல் தடவை இந்த மசோதா தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, அப்புறம் வந்து சரத்பவார் மகாராஷ்டிராவில், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மசோதா வந்து வரவிடாமல் பண்ணாங்க. எங்கள் மாநிலங்களுக்கான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கையில் எம்பிக்கள் போதுமான அளவுக்கு இல்லை, சிவசேனா கையில் இல்லை, ஆம் ஆத்மி கையில் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இங்கே குதிரை பேரன் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே வந்து நார்த்தில் அந்த எம்பிக்களை மொத்தமாக தூக்கிட்டாங்க.
எல்லாமே பிஜேபி சப்போர்ட்டராக மாறிட்டாங்க. அங்கே வந்து எம்பிக்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. எம்பிக்கள் அப்படி ரிசைன் பண்ணிட்டு போகிறதுனால அந்த பிஜேபிக்கு 3/2 பங்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கு. இதில் வந்து ராஜ்யசபாவில் எப்படியாவது மெஜாரிட்டியை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபி நம்பிக்கையோடு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது சமீபத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து ஒரு எம்பி ரிசைன் பண்ணுறாரு. அப்போது தேசியவாத காங்கிரஸ் அவங்க கையில் 8 எம்பி இருக்கிறாங்க. அந்த தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு வேணும் அப்படின்னா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் இப்போ இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கை 50% உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லி சுப்ரியா, அவங்க தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவங்க பொண்ணு, அவங்க எம்பியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. கனிமொழி எம்பியும் திமுகவில் அவங்களும் வந்து எங்களுக்கான உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், மாநில உரிமைக்கான அந்த விஷயங்கள் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா திமுக கையில் 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க மக்களவையில். அப்போ இந்த 22 + 8 அப்படிங்கும்போது 30 எம்பிக்கள் ஆதரவு கிடைச்சதுன்னா ஈஸியாக அந்த மசோதாவை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடியது 39 எம்பிக்கள். இந்த 39 எம்பிக்கள் ஏற்கனவே கொண்டு வந்த மசோதா படி பார்த்தோன்னா 31 எம்பிக்களாக மாறும், குறைவாங்க, 8 எம்பிக்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போது புதுசாக வரக்கூடிய மசோதாவில் சில திருத்தங்களை கொண்டு வந்து 39 எம்பிக்கள் அப்படிங்கிறத 60 எம்பிக்களாக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கு. 234 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது 350 எம்எல்ஏக்களாக மாறுவாங்க. 350 எம்எல்ஏ 60 எம்பிக்கள் அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைக்கு திமுக வந்தாங்க அப்படின்னா இந்த மசோதாவை ஆதரிக்கலாம் அல்லது வெளிநடப்பு செய்யலாம். அதாவது பிஜேபி இங்கே செய்யக்கூடியது 39லேருந்து 31 குறையாமல் 39லேருந்து 60 மாற்றுறது, டிஎம்கே அந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து ஓட்டு போடாமல் வெளிநடப்பு செய்கிறது. இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்தது, மறைமுக ஒப்பந்தம் நடந்தது அப்படின்னா இது கூட்டணியாக இல்லை, இந்த மசோதாவுக்கு ஒரு வெற்றியாக மாறிடும். அப்போ பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு மறைமுக கூட்டணி போல, ஒரு மறைமுக ஆதரவு போல அரசியல் விமர்சனம் முன்வைக்கப்படும். இது சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் தெரியும். அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி டிஎம்கே கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த 455 எம்பிக்கள் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் 63, பீகாரில் 39, மகாராஷ்டிராவில் 28, மத்திய பிரதேசத்தில் 23, ராஜஸ்தானில் 25, இந்த அளவுக்கு எம்பிக்கள் அதிகமாக கூட போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போது தென் மாநிலங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வகையில் எண்ணிக்கை அதிகமானிச்சு அப்படின்னா ஒரு சமரசம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்களா, ஒரு விஜய் அவர்கள் கூட எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில விஷயங்களில் இணக்கமாக போகணும் அப்படின்னா தான் நிதி வாங்கி நிதி பங்கீடுலாம் நமக்கு சரியான முறையில் கிடைக்கும், திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு இணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சுக்கிட்டு திமுக இந்த மசோதாவை ஆதரிக்கலாம் அல்லது வெளிநடப்பு செய்யலாம். வெளிநடப்பு செய்யும்போது திமுக இந்த மசோதாவை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அவை குறிப்பில் இருக்கும், வரலாற்றில் இடம் வரும். ஆனால் உண்மையிலே வாக்கெடுப்பில் அந்த மசோதா வெற்றி பெற்றுரும். வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, இருக்கிறத வச்சு வந்துடும். அப்போது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாதிரி இருக்குது. தேசியவாத காங்கிரஸும் டிஎம்கேவும் முடிவெடுக்கும் போது அது பிஜேபிக்கு சாதகமாக அமையும். அப்படி இல்லைன்னா டிஎம்கே எம்பிக்களை குதிரை பேரத்தில் பிஜேபி வாங்குவாங்களா, தேசியவாத காங்கிரஸ் அந்த எம்பிக்களை வாங்குவாங்களா அப்படின்லாம் தெரில. அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா இந்த கட்சிகளையும் எம்பிக்களையும் இவங்க காப்பாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்பிக்கள் ரிசைன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய எம்பிக்கள் மேலே வழக்குகள் இருக்குது, இடி ஐடி அந்த ரெய்டெல்லாம் நடந்து கேஸெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் முன் வச்சு தான் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கேடி ராஜேந்திர பாலாஜி பேசுகிறதா இருந்தாலும் சரி, சிடி நிர்மல்குமார் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மசோதாவை மையப்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா 2029 தேர்தல் வரும். அந்த தேர்தலுக்கு இந்த பிஜேபி அதிமுக திமுக எல்லாம் ஒன்று போல சேர்ந்து டிவிகே எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணம் இந்த மசோதாவோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சட்டமும் தான் முக்கிய காரணமாக முன்னால் இருக்குது.